ஓடும் போது விழுந்து விடுவோம் என்று நினைப்பவனை விட விழுந்தாலும் எழுந்து எழுந்து ஓடுவோம் என்று நினைப்பவனே வெற்றி பெறுவான். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்மளோட அகாடமி சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட அகாடமி சேனல்ல சக்சஸ் அப்படிங்கிற டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டு இருக்குங்க. இது எதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட சிலபஸ் வைஸா இருக்கக்கூடிய ஒரு 11 யூனிட்ஸ் இருக்கு. அதுல தமிழ் மேத்ஸ் அப்படிங்கறது வந்துட்டு தமிழ்ல 100 கொஸ்டின்ஸ் இருக்கு, மேத்ஸ்ல 25 கொஸ்டின்ஸ், இது போக ரிமைனிங் 75 கொஸ்டின்ஸ் அப்படிங்கறதுனால அது ஜிகே பார்ட் வித் கரண்ட் அஃபேர்ஸோட சேர்ந்து வரும். இதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். சிலபஸ் வைஸா இருக்கு. ஓகேவா? அதோட ஷெட்யூல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பார்த்தலாம். இது போக தமிழுக்கு தனியா டெஸ்ட் பேஜஸ் வந்து போயிட்டு இருக்குங்க, மகாகவின்னு சொல்லிட்டு. அந்த சேனலை நான் அப்லோட் பண்ணிருக்கேன். சப்போஸ் தமிழுக்கு மட்டும் டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க அந்த ஷெட்யூல நீங்க பாருங்க. இதுல ஜிகே இருக்கு, தமிழ்ல புதிய புத்தகம் பழைய புத்தகம் ரெண்டுமே சேர்ந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். இது போக கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஒன்னுல இருந்து ஒரு 4 எக்ஸாம், ஒரு 4 எக்ஸாம் ஆஃப்டர் உங்களுக்கு ஒரு 4 எக்ஸாம்க்கு அடுத்து ஒரு திருப்புதல் தேர்வு இருக்கும் கண்டிப்பா. ஓகேவா? அந்த மாதிரிதான் ஷெட்யூல் போட்டிருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போக ஒரு 5 மாடல் எக்ஸாமும் போட்டிருக்கோம், ஒரு 5 மாடல் எக்ஸாம் போட்டிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பார்த்துடலாம். டே 1, அதாவது தேர்வு எண் 1ல என்னென்ன வச்சு கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு, தமிழ் 6ஆம் வகுப்பு முதல் பருவம், பழைய புத்தகம் புதிய புத்தகமும் சேர்த்து படிக்கிறோம். யூனிட் 8 தமிழ் சமுதாய வரலாறு, கணிதம் சுருக்குக பார்ட் 1. ஓகேவா? சுருக்குக அப்படிங்கும் போது உங்களுக்கு 2 பார்ட்டா பிரிச்சு கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் பார்ட்ல சுருக்குக இதெல்லாம் எங்க படிக்கணும் அப்படிங்கறது வந்து தனியாவே நாங்க வேர் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லி ஒரு PDF அப்லோட் பண்றோம். அதை பார்த்துக்கோங்க. நீங்க சப்போஸ் அட்மிஷன் போட்டுட்டீங்க, போட்டதுக்கு பின்னாடி இந்த லெசன்லாம் எங்க இருந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேர் டு ஸ்டடின்னு ஒரு PDF வந்துட்டு உங்களோட மொபைலுக்கே அனுப்பிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா 6ஆம் வகுப்புல 10ஆம் வகுப்புல 12ஆம் வகுப்புல இருக்கு. இது எந்தெந்த லெசன் அப்படிங்கிறது வரைக்கும் உங்களுக்கு தனியாவே நாங்க PDF கொடுத்துருவோம். நீங்க அதை பார்த்து படிச்சுட்டே நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம். ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே உங்களுக்கு ஒரு 200 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணிருக்கோங்க. ஓகே, தேர்வு எண் 2 பாலிட்டியில அரசியலமைப்பின் முகவுரை, தமிழ் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் முழுவதும், புதிய புத்தகம் பழைய புத்தகம். யூனிட் 9 சமூக நீதியும் சமூக நல்லிணக்கணமும், கணிதம் சுருக்குக பார்ட் 2. அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பார்ட் 1 இருக்கும், செகண்ட் டெஸ்ட்ல பார்ட் 2. தேர்வு எண் 3 பாலிட்டி ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம், தமிழ் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் முழுவதும், புதிய புக்கு பழைய புத்தகம். ஓகேவா? யூனிட் 8 தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு, கணிதம் சதவீதம். அடுத்தது தேர்வு எண் 4 பாலிட்டி குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், கடமைகள், அரசு நெறிமுறை கோட்பாடு, ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம். தமிழ் 7ஆம் வகுப்பு முதல் பருவம், புதிய புத்தகம் பழைய புத்தகம். யூனிட் 9 சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள், கணிதத்துல லாபம் நட்டம். தேர்வு எண் 5 திருப்புதல் தேர்வு, தேர்வு எண் 1 முதல் 4 வரைக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து 4வது டெஸ்ட் வரைக்கும் நீங்க முடிஞ்சதுக்கு பின்னாடி 5வது டெஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரிவிஷன் டெஸ்டா இருக்கும். பிளஸ் இது கூட உங்களுக்கு என்ன இருக்கும்னா கரண்ட் அஃபேர்ஸும் சேர்ந்தே இருக்கும். ஓகேவா? அதுவும் உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். தேர்வு எண் 6 பாலிட்டியில உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ், தமிழ் 7ஆம் வகுப்பு 2வது பருவம் முழுவதும். யூனிட் 8 தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு, கணிதத்துல மீச்சிமா மீப்போவா. தேர்வு எண் 7 பாலிட்டி கூட்டாட்சி அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள். யூனிட் 9 தமிழகத்தின் கல்வி மற்றும் நல்வாழ்வு முறைமைகள். தமிழ் 7ஆம் வகுப்பு 3வது பருவம், பழைய புத்தகம் புதிய புத்தகம். கணிதம் மீச்சிமா மீப்போவா. இதுக்கு முன்னாடி உள்ளதுல மீச்சிமா மீப்போவா அது எந்தெந்த கிளாஸ்ல போட்டிருக்கணும் அதுல இருந்து தான் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் இருக்கிற மாதிரி இருக்கும். தேர்வு எண் 8 பாலிட்டியில தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி. தமிழ்ல 8ஆம் வகுப்பு முதல் பருவம், பழைய புத்தகம் புதிய புத்தகம். யூனிட் 8 சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம் பிளஸ் திருக்குறள். கணிதத்தில விகிதம் மற்றும் விகித சமம், ரேஷியோ ப்ரொபோர்ஷன்.
தேர்வு எண் 9 பாலிட்டி பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா தகவல் அறியும் உரிமை சட்டம். தமிழ் 8ஆம் வகுப்பு 2வது பருவம் முழுவதும் பழைய புத்தகத்திலே படிக்கணும், புது புத்தகத்திலே படிக்கணும். தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்ல புது புத்தகம் பழைய புத்தகம் ரெண்டையும் கவர் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கணிதம் தனிவெட்டி கூட்டுவெட்டி. யூனிட் 9 தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும். தேர்வு எண் 10 அதாவது ஃபர்ஸ்ட் 1 to 4 முடிஞ்ச உடனே 5வது உங்களுக்கு ரிவிஷன் வச்சது மாதிரி உங்களுக்கு 6 to 9 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அதாவது 4 தேர்வுகளுக்கு பின்னர் உங்களுக்கு ஒரு திருப்புதல் தேர்வு வந்து கண்டிப்பா நடக்கும். ஓகேவா? அந்த மாதிரி தான் டெஸ்ட் பேஜ் போட்டிருக்கோம். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கும் போது சில டெஸ்ட் வந்துட்டு ஒரு 10 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அதை மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை மறுபடியும் ரீகால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த திருப்புதல் தேர்வு கூட நடப்பு நிகழ்வையே போட்டோம். ஓகேவா? நடப்பு நிகழ்வுகள் எந்த மந்த் படிக்கணும்னு நாங்க அப்ப சொல்லிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த 6 மந்த்ல பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவு. தேர்வு எண் 10 திருப்புதல் தேர்வு தேர்வு எண் 6 முதல் தேர்வு எண் 9 வரை பிளஸ் நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ். தேர்வு எண் 11 பாலிட்டி பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு, மனித உரிமைகள் சாசனம், அடிப்படை தகவல். தமிழ் 8ஆம் வகுப்பு 3வது பருவம் புதிய புத்தகம் பழைய புத்தகம். யூனிட் 8 விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. கணிதம் தனிவெட்டி கூட்டுவெட்டி. தேர்வு எண் 12 யூனிட் 9 தமிழகம் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும். யூனிட் 8 தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் 10th 11th கவர் ஆகுதுங்க. தமிழ வந்து 9ஆம் வகுப்பு முதல் பருவம் முழுவதும் தமிழ் புக்கு எதுல படிக்கணும்னா புதிய புத்தகத்திலையும் பழைய புத்தகத்திலையும் சேர்த்து படிக்கணும். உங்களுக்கு இது நாங்க ஒரு 45 days பிளானா இதை நாங்க போட்டிருக்கோம். 40 எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு சிலபஸ் படியே வந்துடும். இது போக 5 எக்ஸாம்ஸ் வந்து மாடல் எக்ஸாமா உங்களுக்கு கொடுத்துடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கணிதம் அளவியல். தேர்வு எண் 13 யூனிட் 8 சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். கணிதம் அளவியல் வரலாறு சிந்துவெளி நாகரிகம். தமிழ் 9ஆம் வகுப்பு 2வது பருவம் முழுவதும் பழைய புத்தகம் புதிய புத்தகம். தேர்வு எண் 14 புவியியல் பூமியும் பேரண்டமும் வரலாறு குப்தர்கள். 9ஆம் வகுப்பு தமிழ்ல 9ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் முழுவதும். கணிதம் எண்கள் இயற்கணிதம். தேர்வு எண் 15 திருப்புதல் தேர்வு தேர்வு எண் 11 முதல் தேர்வு எண் 14 வரைக்கும் பிளஸ் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளோட 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். தேர்வு எண் 16 வரலாறு தில்லி சுல்தான், புவியியல் அமைவிடம் இயற்கை அமைவுகள் ஆறுகள். தமிழ் 10ஆம் வகுப்பு முதல் பருவம் முழுவதும். கணிதம் எண்கள் இயற்கணிதம். தேர்வு எண் 17 புவியியல் பருவமழை மழைப்பொழிவு வானிலை மற்றும் காலநிலை. வரலாறு முகலாயர்கள். தமிழ் 10ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் முழுவதும் பழைய புத்தகம் புதிய புத்தகம். கணிதம் நேரம் மற்றும் காலம். புவியியல் நீர் வளங்கள். இந்த 6th 8th 9th 11th போட்டிருக்கேன் இல்லையா, நான் வேர் டு ஸ்டடி பிளான் கொடுக்கும்போது 6thனா அது எந்த லெசன் அதோட லெசன் நேம் எந்த டேம், 8thனா 8th எந்த டேம்ல எந்த லெசன், 9th எந்த டேம்ல எந்த லெசன், இந்த மாதிரி டீடைலாவே நான் கொடுத்திருப்பேன். அந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். இது போக நீங்க அட்மிஷன் போட்ட உடனே அந்த வேர் டு ஸ்டடி அப்படிங்கிற ஒரு PDF நான் உங்களுக்கு சேர்த்து அனுப்பி விட்டுருவோம். ஓகேவா? நீங்க அதை பார்த்து படிச்சுக்கலாம். வரலாறு மராத்தியர்கள். தமிழ் 10ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் முழுவதும் புதிய புத்தகம் பழைய புத்தகம். கணிதம் நேரம் மற்றும் காலம். தேர்வு எண் 19 புவியியல் மண் கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள். வரலாறு தென்னிந்திய வரலாறு. தமிழ் 11ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை இலக்கணம் ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும். கணிதம் எண் வரிசை APGP. 20வது தேர்வு திருப்புதல் தேர்வு தேர்வு எண் 15 முதல் தேர்வு எண் 19 வரை பிளஸ் உங்களுக்கு கரண்ட் அஃபேர். தேர்வு எண் 21 புவியியல் காடு மற்றும் வன உயிரிகள். வரலாறு தென்னிந்திய வரலாறு. தமிழ் 11ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை இலக்கணம் 2வது பருவம். கணிதம் எண் வரிசை APGP. Part 2
புவியியல் தேர்வு எண் 22ல புவியியல், வேளாண் முறைகள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வரலாறு, இந்திய சமூக பண்பாட்டில் மாற்றங்களும் தொடர்ச்சியும். தமிழ்ல 11ஆம் வகுப்பு செய்யுள், உரைநடை, இலக்கணம் 3வது பருவம். கணிதத்துல புள்ளியியல் மற்றும் நிகழ்தகவு. ஓகேவா? இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் வைஸாக எப்படி வந்தோம்னா, ஃபர்ஸ்ட் டாபிக்ல எதாவது இம்பார்ட்டன்ஸா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் 8, யூனிட் 9, அப்புறம் பாலிட்டி, அதுக்கடுத்து உள்ள ப்ரிஃபரன்ஸ், ஹிஸ்டரி, அப்புறம் ஜியோகிராஃபி, இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாவே கொடுத்துருப்போம். ஓகேவா? நீங்க படிச்சுட்டு ஒரு டைம் ரீகால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி ஒரு 4 எக்ஸாம்க்கு அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா ரிவிஷன் எக்ஸாம்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? புவியியல், மக்கள் தொகை அடர்த்தி, பரவல், அடர்த்தி மற்றும் பரவல், வரலாறு, இந்திய பண்பாட்டின் இயல்புகள். தமிழ் 12ஆம் வகுப்பு செய்யுள், உரைநடை, இலக்கணம் 1வது பருவம். கணிதம் ரீசனிங், நம்பர்ஸ் அண்ட் ஆல்பபெட். தேர்வு எண் 24 புவியியல், இயற்கை பேரிடர், பேரிடர் மேலாண்மை. வரலாறு வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி. கணிதம் வயது கணக்குகள். தமிழ் 12ஆம் வகுப்பு செய்யுள், உரைநடை, இலக்கணம் 2வது பருவம். தேர்வு எண் 25 திருப்புதல் தேர்வு, அதாவது 5வது, 10வது, 15, 20, 25, 30, 35, 40 இந்த மாதிரி உங்களுக்கு 8 என்ன பண்ணிருக்கோம்னா ரிவிஷன் டெஸ்ட் மட்டுமே உங்களுக்கு 8 ரிவிஷன் டெஸ்ட் இந்த 40 ஷெட்யூல்ல போட்டிருக்கோம். இது போக 5 மாடல் எக்ஸாமும் போட்டிருக்கோம். ஓகேவா? தேர்வு எண் 26 புவியியல், சுற்றுச்சூழல், வரலாறு, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. தமிழ் 12ஆம் வகுப்பு செய்யுள், உரைநடை 3வது பருவம். கணிதம் காலண்டர். தேர்வு எண் 27 புவியியல், பருவநிலை மாற்றம், ஐஎன்எம் தேசிய மறுமலர்ச்சி. தமிழ் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை. இலக்கணம் நியூ அண்ட் ஓல்டு புக். புதிய புத்தகத்திலையும் பழைய புத்தகத்திலையும் 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய இலக்கணம் மட்டும் டெஸ்ட் இல்ல. ஓகேவா? தேர்வு எண் 27 கணிதம், பகடை, ரத்த உறவுகள். தேர்வு எண் 28 பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ்ல 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக். ஐஎன்எம்ல ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள். தமிழ்ல 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை செய்யுள் மட்டும். நியூ புக்லயும் ஓல்டு புக்லயும் செய்யுள் மட்டும் நீங்க படிச்சுட்டு வந்து எழுதுற மாதிரி இருக்கும். தேர்வு எண் 28 27 வந்து இலக்கணம் மட்டும் போட்டிருக்கோம். இயற்பியல், பேரண்டத்தின் இயல்பு. தேர்வு எண் 29 பொருளாதாரம், இந்திய பொருளாதாரத்தின் இயல்பு. தமிழ்ல 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை. உரைநடை, துணைப்பாடம். பழைய புத்தகத்திலையும் புதிய புத்தகத்திலையும் துணைப்பாடம், உரைநடையும் மட்டும் நீங்க படிச்சுட்டு வந்து எழுதுற மாதிரி இருக்கும். தேர்வு எண் 29. சோ 27, 28, 29 இது மூணுமே இலக்கணம் தனியா வரும், செய்யுள் தனியா வரும், உரைநடை தனியாவே நீங்க என்ன பண்ணணும் 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு வந்து எழுதுற மாதிரி இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? இயற்பியல், அளவியல். ஓகேவா? ஐஎன்எம் இந்திய தேசிய காங்கிரஸ். தேர்வு எண் 30 திருப்புதல். தேர்வு எண் 26 முதல் தேர்வு எண் 29 வரை பிளஸ் உங்களுக்கு நடப்பு நிகழ்வுகள். தேர்வு எண் 31 இயற்பியல், இயக்க விதிகள், பொது அறிவியல் விதிகள். பொருளாதாரம், வருவாய் ஆதாரங்கள். ஐஎன்எம் தலைவர்கள் உருவாதல் மற்றும் தேச தலைவர்கள். தாவரவியல், தாவர உலகம். தேர்வு எண் 32 பொருளாதாரம், இந்திய ரிசர்வ் வங்கி. வேதியியல்ல தனிமங்களும் சேர்மங்களும். இயற்பியல், விசை இயக்கம் மற்றும் ஆற்றல். ஐஎன்எம் தலைவர்கள் உருவாதல் மற்றும் தேசிய தலைவர்கள். தேர்வு எண் 33 பொருளாதாரம், நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கை, நிதி ஆணையம். ஐஎன்எம் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகள். விலங்கியல், விலங்கு உலகம். வேதியியல், அமிலங்கள், காரங்கள், உப்புகள். தேர்வு எண் 34 பொருளாதாரம், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு, சரக்கு மற்றும் சேவை வரி. விலங்கியல், உடல்நலம் மற்றும் சுகாதாரம். வேதியியல், பெட்ரோலிய பொருட்கள். இயற்பியல்ல அளவீடுகள் மற்றும் அலகுகள். தேர்வு எண் 35 வழக்கம் போல திருப்புதல் தேர்வு. தேர்வு எண் 31 முதல் 34 வரை பிளஸ் நடப்பு நிகழ்வுகள். தேர்வு எண் 36 பொருளாதாரம், இந்திய பொருளாதார போக்குகள், வேலைவாய்ப்பு, உருவாக்கம். தாவரவியல், உயிரினங்களின் வகைப்பாடு. வேதியியல், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள். இயற்பியல்ல மின்னியல்.
தேர்வு எண் 37 பொருளாதாரம், நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை, வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு. தாவரவியல், உயிரினங்களின் பரிணாமம். இயற்பியல்ல காந்தவியல், மறுபடியும் அதே இயற்பியல்ல ஒளியியல் லைட். தேர்வு எண் 38 பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி, ஊரக நலன் திட்டங்கள். விலங்கியல்ல உயிரினங்களின் உடலியல் மரபியல். இயற்பியல்ல ஒளியியல் சவுண்ட். விலங்கியல்ல மனிதனின் நோய்கள். உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட் ஷெட்யூல்லையும் 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? தேர்வு எண் 39 பொருளாதாரம், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை. உயிரியல், தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனித வாழ்வு, சூழ்நிலையியல். இயற்பியல்ல அணுக்கரு இயற்பியல். தேர்வு எண் 40 திருப்புதல் தேர்வு. தேர்வு எண் 35 முதல் தேர்வு எண் 39 வரை பிளஸ் நடப்பு நிகழ்வுகள். இது போக 41, 42, 43, 44, 45 ஒரு 5 மாடல் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கோம். ஓகேவா? குரூப் 2 மாடல்லே இருக்கும், குரூப் 4 மாடல்லே இருக்கும். ஓகேவா? இது போக அந்த டெஸ்ட் பேஜ்க்கு அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல 3000 rupees, ஆஃப்லைன்ல உங்களுக்கு 3500, ஆன்லைன்ல 3000 ரூபாயும். ஓகேவா? இது போக நம்மளோட அகாடமில இன்னும் 2-3 டெஸ்ட் பேஜஸ் வந்து போயிட்டு இருக்கு. தமிழ், பொது தமிழ் மட்டும் போடுறீங்க, அதாவது பழைய புத்தகம், புது புத்தகம், விரிவான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். அதுல தனியா போடுறீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு 40 ஷெட்யூல் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஒரு ஓகேவா 40 days நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். அந்த டெஸ்ட் பேஜுக்கு அதுக்கு தனியா இருக்கு. ஓகேவா? அது மகாகவி, அந்த டெஸ்ட் பேஜை இதுல அப்லோட் பண்ணிருக்கேன். சப்போஸ் தமிழ் மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், தமிழ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்றவங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? இது போக நம்மளோட அகாடமில இப்போ அட்மிஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, வந்து அட்மிஷன் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.